அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஆண்டவர் நவநாள் 2ஆம் நாள். இன்றைய தினத்திலே நாம் நம்முடைய மறை மாவட்டத்திலே மறித்த அருட்தந்தையர்கள், கன்னியர்கள் மற்றும் நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கும் பணிபுரியும் திருவர சபையில் சார்ந்த இறை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் அருட்கன்னியர்கள் இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இறைவன் இவர்கள் செய்த பணிகளை எல்லாம் நினைவு கூர்ந்து இவர்களுக்கு நிலை வாழ்வை தர நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். இவர்கள் நம்முடைய திரு அவைக்காக, நம்முடைய மறை மாவட்டத்திற்காக நிறைய உழைத்திருக்கிறார்கள். அவர்கள் நம்பிக்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையின் பலனாக அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்து நம்முடைய மறை மாவட்டத்திலே இறைவனுடைய அரசை கட்டியெழுத்திருக்கிறார்கள். அவர்கள் என்று இறைவன் பதத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நாம் நிறைவு கூறுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இறைவன் அவர்களை ஒருபோதும் மறந்து விடுவதில்லை. அவர்கள் நமக்காக திரு அவைக்காக உழைத்திருக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கையை வாழ்ந்து அந்த நம்பிக்கையை அனைவருக்கும் அவருடைய வாழ்வின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அவர்கள் வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை இறைவன் இயேசுவில் இருந்த நம்பிக்கையை, இரக்கத்தின் ஆண்டவர் மீது இருந்த அந்த நம்பிக்கையை அவர்கள் வாழ்வாக்கி அதை அனைவரோடும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் நம்முடைய திரு அவைக்காக, நம்முடைய மறை மாவட்டத்திற்காக செய்த பணியை இறைவன் மறந்து விடுவதில்லை. அவருடைய பணியின் பலனாக அவர்களுக்கு இறைவன் பேரின்ப வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார். இரக்கத்தின் ஆண்டவர் பிரசனத்திலே அவர்கள் அகமகிழ்ந்து இரக்கத்தின் ஆண்டவரை புகழ்ந்து போற்றி வாழ்த்திக் கொண்டு அவருடைய பிரசனத்திலே என்றும் இருக்கிறார்கள். இறைவன் நம்பிக்கையாளர்களை ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக இறை பணியாளர்களை, கன்னியர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பேரின்ப வாழ்வை தருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து இறைவனுக்காக வாழ்ந்து இருக்கிறார்கள். இறைவனில் வாழ்ந்த அவர்கள் இன்றும் அவர்கள் இறைவனில் அவருடைய இறை அரசில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகையாகாது. நம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 16வது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம். இறைவன் இவ்வுலகை அன்பு செய்தார், அதன் பலனாக யார் இறைவனில் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் பேரின்ப வாழ்வை பெறுவார்கள் என்று நாம் படித்து தியானிக்கின்றோம். அதே போலதான் நம்முடைய அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், அருட்பணியாளர்கள் இறைவன் மீது இருந்த வாழ்க்கை, அவருடைய நம்பிக்கையை வாழ்ந்து அவர்கள் இறைவன் பதம் சேர்ந்து இருக்கிறார்கள். இறைவன் சொல்லுகின்றார் யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 68வது இறைவசனத்திலே பேதுரு இறைவனை பார்த்து சொல்லுகின்றார். இறைவன் இயேசுவை பார்த்து, வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன, நாங்கள் யாரிடம் செல்வோம் என்று அவர் கேட்டு அந்த வார்த்தையிலே அவருடைய வாழ்வாக இருக்கிறது என்பதை தூய பேதுரு இறைவனிடம் வெளிப்படுத்துகின்றார். இந்த வார்த்தைகளை அவர்கள் வாழ்ந்து தியானித்து, ஒவ்வொரு நாளும் தியானித்து வாழ்ந்து அந்த வார்த்தையின் கனியாக அவர்கள் இறைவனுடைய வாழ்விலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 51வது இறைவசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இறைவன் சொல்லுகின்றார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு என்று. இறைவன் நம்முடைய உணவாக இருக்கிறார். நமக்கு அவர் நிலை வாழ்வை பெறுவதற்காக அவருடைய உடலையே நமக்கு உணவாகவும் அவருடைய இரத்தத்தை நமக்கு பானமாகவும் தந்திருக்கிறார். இந்த உணவையும் அவர் வழங்கிய அந்த இரத்தத்தை பானமாக உண்டு நாள்தோறும் அந்த திருப்பணிகளை கலந்து கொண்டு அவர்கள் அவருடைய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக திருவிருந்திலே அவர்கள் பங்கு பெற்று அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் நம்முடைய ஜெபத்திலே, நம்முடைய திருப்பலியிலே நினைவு கூறுவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. நம்முடைய அருட்சகோதரிகள், தந்தையர்கள், அதே போல கன்னியர்கள் அவர்கள் இறைவனில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அது அந்த விசுவாசத்தை அவர்களுக்காக நாம் சொல்லக்கூடிய அந்த ஜெபம் எல்லாம் அவர்களை சென்றடையும் என்பது உண்மை, உறுதி. அவனுக்குரிய
சகோதர சகோதரிகளே, இறைவன் சொல்லுகின்றார், நான் உலகம் முடியும் வரை உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துகிறேன் என்று இறைவன் மத்தேயு 28வது அதிகாரத்திலே 20வது இறைவசனத்தை நமக்கு கூறுகின்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், அனாதையாக விட மாட்டேன், நான் உங்களோடு இருந்து வழிநடத்துவேன், காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே போலதான் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அருட்பணியாளர்கள் என்றும் இறைவனில் இருக்கிறார்கள், அவருடைய நெஞ்சத்தில் இருக்கிறார்கள். அவருடைய ஆண்டவருடைய இறைவனுடைய இரக்கம் என்றும் அவர்களுக்கு இருக்கும். ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், இறைவனுடைய வார்த்தையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அவர்கள் தியானித்த அந்த வார்த்தைகளை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் விடுதலை பயண நூலிலே 6ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்திலே 6வது இறைவசனத்தை நாம் புரட்டி தியானித்தோம் என்றால், இறைவன் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நான் உங்கள் தந்தையாகிய ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொல்லி மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். இறைவன் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இறைவன் இறந்தவர்களுடைய இறைவன் கிடையாது, மாறாக உயிர் வாழ்வுடைய இறைவனாக இருக்கிறார். நம்முடைய அருட்தந்தையர்கள் என்றும் இறைவனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிருள்ள ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே இரக்கத்தின் இறைவனுடைய ஆண்டவராக பிள்ளைகளாக இருக்கும் அவர்கள் விண்ணகத்திலே அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை போற்றி துதித்து ஆர்ப்பரித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் அவர்கள் இறைவனுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை இறைவன் அவர்கள் மீது இரக்கம் வைத்து தன்னுடைய விண்ணகத்தின் கதவுகளை திறந்து அவர்களை அவருடைய விண்ணகத்திலே சேர்த்துக் கொள்கின்றார், அழைத்துக் கொள்கின்றார், அவர்களோடு என்றும் வாழ்கின்றார். தன்னுடைய ஒளி நிறைந்த பிரகாசிக்கக்கூடிய முகத்தை அவர்களுக்கு என்றும் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அருட்பணியாளர்கள் நமக்காக என்றும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதே விசுவாசத்திலே அதே நம்பிக்கையிலே அவருடைய இறை வார்த்தைகளை தியானித்து வாழ்ந்து இறைவனுடைய பணியை நாம் எப்பொழுதும் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு நாமும் சென்றடைவோம் என்பது உறுதி. அந்த நம்பிக்கையிலே நாம் நாள்தோறும் வளர்வோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம் மீது இரக்கம் காண்பிப்பாராக. ஆண்டவர் தன்னுடைய மக்களை பார்த்த பொழுது அவர்கள் தடுமாறிக்கொண்டு இருந்த பொழுது அவர்கள் ஆயனெல்லா ஆடுகளைப் போல இருப்பதை பார்த்து ஆயனெல்லா ஆடுகளைப் போல திகைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தடுமாறி கொண்டிருக்கிறார்களே என்று அவர்களுக்கு வார்த்தைகளை தருகின்றார். அவர்களோடு தன்னிடம் உள்ளவற்றை பகிர்ந்து கொள்கின்றார். அவர்களுக்கு நல்வாழ்வு தருகிறார். நல்லாயனாக இருந்து இரக்கத்தின் ஆண்டவராக உயிர்த்த ஆண்டவராக இருந்து இறைவன் என்றும் நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நாம் தஞ்சம் புகுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருள் தந்தையர்களையும் அருள் சகோதரர்களையும் அருள் கன்னியர்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு இரக்கத்தை காண்பித்து அவர்களுக்கு தன்னுடைய நெஞ்சத்திலே இடமளித்து பேரின்ப வாழ்வை என்றும் தர நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பேரின்ப வாழ்வை தருவாராக என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். 2ஆம் நாள் குருக்கள் துறவியர்கள். இன்று குருக்கள் துறவியரின் ஆன்மாக்களை என்னிடம் அழைத்து வந்து ஆலங்காண முடியாத எனது இரக்கத்தில் முழுகிவிடு. எனது கசப்பான பாடுகளை நான் சகித்து கொள்ள எனக்கு சக்தி அளித்தவர்கள் இவர்கள். தம் வயல் கால்களாகிய இவர்கள் வழியாக எனது இரக்கம் மண் குலத்தின் மேல் பாய்கிறது. இறைவனின் இரக்கம் மண் குலத்தின் மீது பெருகுவதற்கு வழியாயிருக்கும் குருக்கள் துறவியர் அனைவருக்காகவும் ஜெபிப்போமாக. இரக்கம் மிகுந்த இயேசுவே, உம்மிடமிருந்தே எல்லா நன்மைகளும் வருகின்றன. குருக்கள் துறவியர் கன்னியர்களின் ஆன்மாக்களின் உமது அருள் கொடைகளே பெருகச் செய்யும். ஆதலால் அவர்களது தமது பணிகளை
தக்கவிதமாக பயன் தரக்கூடியதாகவும் நிறைவேற்றி தமது சொல்லாலும் வாழ்வாலும் அனைவரும் இறை இரக்கத்தின் பக்தி வணக்கம் கொள்ள செய்வார்களாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழுவிடாதையும் தீமையில் ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அச்சிஷ்ட மரியாயி, சர்வீசுடைய மாதாவி, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியாமிலிருந்து பிறந்தார். போன்சிஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே மறியுண்டு அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரோடுமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரன் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்துடன் ஜீவரையும் மரித்தவரையும் நடித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். அச்சிஷ்ட சமர்ஜன போஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவப்பர்த்தலை விசுவாசிக்கிறேன். செய்த உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கின்றேன். ஆமேன். நித்திய பிதாவே, உமது திராட்சை தோட்டத்திற்கென நீர் தேர்ந்துள்ள உமது குருக்கள் துறவியாரியின் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது திருக்குமாரனின் விசேஷ அன்புக்கு பாத்திரமான இவர்களை உமது ஆசிரால் உறுதிப்படுத்தி பிறரை மீட்பியின் பாதையில் வழி நடத்தும் ஞானத்தையும் உமது இரக்கத்தையும் நோக்கி அவர்களை ஈர்க்கின்ற சக்திகளையும் அளித்தருளும். ஆமேன். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆலம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எங்கள் மீது பொழிந்தருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றோம். ஆமேன். சுகமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் எங்களை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் எங்களை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் இதயத்துக்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்துக்கும் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமேன். முடிவு ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எங்களை கருணை கண் நோக்கி அருளும். உம் இரக்கத்தை எங்கள் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோன்றிவிடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கே எம்மைய அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உன் அன்பும் இரக்கும் ஆகும். ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழுவிடாதையும் தீமையில் ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. அச்சிஷ்ட மரியாயி, சர்வீசுடைய மாதாவி, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக பவித்து அச்சிஷ்ட கன்னிமரியாமிலிருந்து பிறந்தார். போன்சிஸ் பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே மறியுண்டு அடக்கம் செய்யப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேஸ்வரன் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்துடன் ஜீவரையும் மரித்தவரையும் நடித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். அச்சிஷ்ட சமர்ஜன போஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவப்பர்த்தலை விசுவாசிக்கிறேன். செய்த உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆமீன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரம். ಸರ್ವಶಕ್ತ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿಯೂ ಲೋಕದ ಎಲ್ಲ ಪಾಪಗಳಿಗಾಗಿಯೂ ಪರಿಹಾರ ಮಾಡುವ ಸಲುವಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರಿಯ ಪುತ್ರರಾದ ನಮ್ಮ ಪ್ರಭು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತರ ಶರೀರವನ್ನು, ರಕ್ತವನ್ನು, ಆತ್ಮವನ್ನು, ದೈವಾತ್ಮವನ್ನು ನಾವು ನಿಮಗಾಗಿ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. ಆಮೇನ್. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. ಯೇಸುವಿನ ಘೋರ ಯಾತನೆಯ ನಿಮಿತ್ತ ಅಪ್ಪ ಪಿತನೇ, ನಮ್ಮ ಮೇಲೂ ಇಡೀ ವಿಶ್ವದ ಮೇಲೂ ಕರುಣೆ ತೋರಿರಿ. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமேன். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
Eternal Father, I offer you the body and blood, soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, in atonement for our sins and those of the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. For the sake of Jesus' sorrowful passion, have mercy on us and on the whole world. நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஆமேன். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் மீது நிறைந்த பாடுகளை பார்த்து, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இன்றைய 2ஆம் நவநாள் ஜெபத்திலே குருக்களுக்காகவும் கன்னியர்களுக்காகவும் ஒப்பு கொடுக்க வேண்டிய தினமாக நமக்கு இறை இரக்கத்தின் ஆண்டவர் கொடுத்துள்ளார். இவர்கள் பணி தெய்வீக பணியாக இருப்பதினால் இவர்கள் பணியினால் ஆண்டவர் மகிழ்ச்சி கொண்டுள்ளார். இவர்களுடைய ஆன்மா இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற வேண்டும் என்பதற்காகவும் இவர்களைப் போல மற்ற குருக்களும் கன்னியர்களும் பணி செய்ய வேண்டும் என்று செபிக்க அழைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தினாலே இவர்களுடைய ஆன்மா இளைப்பாற்றை அடைய இரக்கம் மிகுந்த ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்க பெட்டகமே, எம்மை கருணைக்கு நோக்கி உமது இரக்கம் முழுவதையும் எங்கள் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உமது சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் தாரும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.